எந்த பாத்திரம் ரொம்ப விலை உள்ளதோ அந்த பாத்திரம் அதிக கடினமான பாதையை சந்தித்திருக்கும். ஆமா, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி போட்டு நடத்துறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார் எல்லாமே பாத்திரம், ஆனா நீ ஸ்பெஷலான பாத்திரம். எல்லாமே பாத்திரங்கள் தான், ஆனா நீ கொஞ்சம் ஸ்பெஷலான பாத்திரம். உன் குடும்பத்துல நீ ஸ்பெஷலான பாத்திரம், உன் சொந்தத்துல நீ ஸ்பெஷலான பாத்திரம், இந்த சபையில நீ ஸ்பெஷலான பாத்திரம், இந்த பட்டணத்துல நீ ஸ்பெஷலான பாத்திரம். இந்த பாத்திரத்துல அவர் பண்ணின உடன்படிக்கை அது அவமாய் போகாது, அவமாய் போகாது. திட்டமுடையவன் நீ, உடன்படிக்கை உடையவன் நீ, தாழ்ந்து போக மாட்டான். உன் ஆரம்பம் பலரால் தூக்கி வெளியில வைக்கப்பட்டதா இருக்கலாம், ஆனால் முடிவுல நீ வெளியில அல்ல, நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இருத்துவான். நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல கர்த்தர் இருத்துவான். ஆமே, காணவர் கல்யாண வீட்டுல அந்த 6 கச்சாடிய அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். வீட்டுக்குள்ள வரும்போது திட்டம் பண்ணிட்டார். அவன் ஆரம்பம் முன்ன எல்லாரும் தூக்கி வெளியில வச்சதா இருக்கலாம், ஆனா திட்டம் நிறைவேறும் போது அதன் பிறகு நீ வெளியில போக மாட்ட, நீ வெளியில போக மாட்ட. உன்னை தேடி ஜனங்கள் வரும்.